Ama onunla alakası yok. Fiziki தங்கம் விலை சரிந்தால் விற்பனையை நிறுத்துவோம். கம்மியான விலையில் தங்கம் விற்க நாங்கள் முட்டாளா? நகைக்கடை உரிமையாளர்கள் போடும் கணக்கு. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வருகிறது. பொதுவாக போர் ஏற்பட்டால் தங்கத்தின் விலை அதிகரிக்கவே செய்யும். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தற்போது தங்கத்தின் விலையானது குறைந்து வருகிறது. பலரும் தங்கத்தை விட கச்சா எண்ணெய் வர்த்தகத்துக்கு மாறியதே இதற்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் புதன்கிழமை காலை நிலவரப்படி ஆபரண தங்கம் விலை 1 கிராம் 13,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த மாதத்தில் 15,000 கடந்த தங்கம் விலை இன்று 13,000 வரை செல்வதும் மெல்ல விலை ஏறுவதுமாக உள்ளது. இந்த இடத்தில்தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று மறைந்துள்ளது. தங்கம் விலை குறைகிறது, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என மக்கள் தங்கம் வாங்க அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் குறைவான விலையில் தங்கம் விற்பனை செய்ய நகைக்கடை உரிமையாளர்களுக்கு மனம் வருமா என்பது தெரியவில்லை. தங்கம் விலை சரிவடையும் போது வியாபாரம் செய்தால் அது கட்டுப்படியாகாது. சீக்கிரமே தலையில் துண்டு போட்டு கொண்டு போக வேண்டியதுதான். அதனால் தங்கம் விலை தொடர்ந்து குறைந்தால் விற்பனையை தற்காலிகமாக நிறுத்த வாய்ப்புள்ளது. பிறகு எப்போதும் போல தங்கம் விலை ஏறும்போது வியாபாரத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தாலும் ஆச்சரியமில்லை. அதற்கு உதாரணமாக துருக்கி நாட்டில் நடக்கும் தற்போதைய நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும். துருக்கியில் உள்ள நகைக்கடைகளில் தங்கம் கையிருப்பு இல்லாததால் விற்பனை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளன. இறைவன் மீது ஆணையாக எங்களிடம் தங்கம் இல்லை, அப்படி இருந்தால் உங்களுக்கு விற்பனை செய்வோம் என வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இதே பாணியை நம்ம ஊரிலும் உள்ள கடைக்காரர்கள் செய்வார்களோ என்பதுதான் பலரிடமும் சந்தேகமாக கிளம்பியுள்ளது.